டேய், என்ன இப்படி படியிலே இருக்கிற? வாகடா குளிப்போம். இவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு தெரியுமா? நீந்தி சந்தோஷமாக இருக்கும்போது உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், மைண்ட் எவ்வளோ ரீஃப்ரெஷ் கிடைக்கும். வாடா, ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கேன், அதுலேயே செல் நோண்டிகிட்ருக்கேன். வா போய் குளிப்போம். போடா, நான் ஒன்றும் வரல, எனக்கு கூட நீச்சல் தெரியாது. இப்போ குளத்துல நீந்துறதான் வேலை. சும்மா இருப்பியா? நீ வேணாம் நீந்து. டே, எப்போவுமே நமக்கு குளங்களில் நீச்சல் தெரிஞ்சிருக்கண்டா. குளங்கள், அருவிகள், எத்தனையோ இடங்கள் போகும்போது நமக்கு நீச்சல் தெரிஞ்சிருந்தால் தான் இந்த உலகத்தில் சில இடங்களில் தப்ப முடியும். டே, நீச்சல்னால எவ்வளோ நன்மைகள் இருக்குது தெரியுமா? உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், மூளைக்கு நல்ல புத்துணர்வு கிடைக்கும், கை கால்கள் அசைச்சு நம்ம நீந்தும் போது உடல் சரீரம் நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கும், நமக்கு மன நிம்மதி கிடைக்கும், நமக்கு தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள்லாம் கரைஞ்சி போகும், எலும்புகள் நல்ல பலம் அடையும், நரம்புகள் நல்ல வலுவடையும், மனசுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். ஏதாவது டிப்ரெஷன், தாங்க முடியாத மனவலிகள் இருந்ததுன்னா அது மாறி போகும். நல்ல ஹாப்பியாக இருக்கும், உடம்பு நல்ல சூடெல்லாம் தணிஞ்சு குளிர்ச்சி ஆகிடும். உச்சந்திரண்டு அடிப்பான கால் வரைக்கும் நல்ல ஒரு தணிவு கிடைக்கும். ஒரு விஷயம் சொல்லட்டா, இன்னைக்கு வந்துட்டு நிறைய இடங்களில் குளங்கள், அருவிகள், காயல்கள் இருக்கும். அங்கெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் டூர் போகும்போதோ வெளியில் போகும்போதோ அதில் ஒரு 5 பேர் இருந்தாச்சுன்னா ஒருத்தருக்கு நீச்சல் தெரியாது. அப்படி நீச்சல் தெரியாது இருக்கும்போது என்ன பிரச்சனை நடக்கும் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஜாலியாக வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பிடிச்சி தள்ளுவாங்க. அது வந்துட்டு என்னென்னா ஜாலி போக்கில் தள்ளுறது. அவங்க நினைப்பாங்க இன்னும் நீச்சல் தெரியணும். ஆனால் நிறைய இடங்களில் நீச்சல் தெரியாமல் தத்தளிச்சு எத்தனையோ பேர் உயிரை விட்டுருக்காங்க தெரியுமா? எத்தனையோ பேருக்கு ஆபத்து வருது. நம்ம இந்த ஆபத்துகள்லாம் நம்ம தவிர்க்கணும்னா இப்போவே நம்ம வீடுகளில் சின்ன குழந்தைகள் கொஞ்சம் வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு நம்ம நீச்சல் படித்து கொடுத்தோன்னா இப்போவே வந்துட்டு அவங்களுக்கு சரீரமும் நல்லா இருக்கும். அவங்க சில இடங்கள் போகும்போது உயிர் தப்புறதுக்கு நிறைய வழி இருக்குது. நம்ம வில்லேஜுகள்லாம் வில்லேஜுகளில் நமக்கு எத்தனையோ குளங்கள் இருக்குது, அருவிகள் இருக்குது. நம்ம அதையும் தாண்டி வந்துட்டு நம்ம ஊர்களில் வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வளர்ந்துரும்போது நம்ம நீச்சல் வந்துட்டு சொல்லி கொடுக்கும்போது அவங்களும் சந்தோஷமாக அந்த நீச்சலை படிப்பாங்க, உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். அதே இது வெளி இடங்களில் சிட்டி டவுன் ஏரியாக்களில் போகும்போது அங்கே குளங்கள் இருக்காது, அங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அங்கே சொல்லிக் கொடுக்குறது ட்ரைனர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட சொல்லிக் கொடுக்கும்போதும் அவங்க வந்துட்டு அழகாக அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வளர்ந்துரும்போது சொல்லிக் கொடுப்பாங்க. நீச்சலில் சாதித்தவங்களும் இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க. அதனால நம்ம இப்போவுமே நீச்சல் தெரிஞ்சுக்கிறது நல்லது. நீ இவ்வளோ வளர்ந்த போகிறோம் நீச்சலை பற்றி தெரியாமல் இருக்கேன், ஆனால் இப்போவே நீச்சலை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க. எங்கே போனாலும் தப்புலாம். நீச்சல் வந்துட்டு உண்மையாகவே உடலுக்கு வந்துட்டு ஒரு ஆரோக்கியம் தரக்கூடிய நல்ல ஒரு எக்ஸசைஸும், உடம்புக்கு வந்துட்டு எப்போவுமே சுறுசுறுப்பாகவும் மன நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும்.